Hi friends, welcome to instantsamayalarai. நம்ம சேனல்ல இன்னைக்கு ராகி உருண்டை நிலக்கடலை ஆட் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். நிலக்கடலை பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 2 சேம் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ராகி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். நிலக்கடலை அதிகமாக வேணுனாலும் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். கொஞ்சமாக நெய், ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு ஏலக்காய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நிலக்கடலையை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வறுத்து எடுத்துட்டு அதோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதோட தோல் ரிமூவ் ஆகணும். அது வரைக்கும் இதை வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ராகி மாவை ஆட் பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி தோசைக்கல்லில் தண்ணி தொட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இது மேலே நம்ம லைட்டாக நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. சப்போஸ் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தொட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. நான் அதில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சே சுடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இந்த ராகி உருண்டை இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உள்ளெல்லாம் வெந்திருக்காது, டக்குன்னு கெட்டு போயிடும். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இது சூடோடு இருக்கும்போதே மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி பிச்சு போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒரு ஏலக்காவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்ச கடலையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் 2 பல்ஸ் ஓட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் இது மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். பாருங்கள், இதையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இது அவ்வளோதாங்க. நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான ராகி உருண்டை ரெடி ஆயிரும். பாருங்கள், ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டன்ட் சமையலறைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ராகி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு.